உயர்சோத் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் பேசுவதற்காக தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையினுடைய தலைவர் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு தனியரசு அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சித்தார்த். வணக்கம் சார். தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் திட்டவட்டமா சொல்லிட்டாரு பாஜகவோட கூட்டணி இல்ல அப்படின்னு. எப்படி பாக்குறீங்க அவர் சொன்னதை? இல்ல, ஒரு நீண்ட காலமா ஒரு பாஜகவினுடைய பி டீம், பாஜகவினுடைய தயாரிப்பு அப்படின்றத நம்ம எல்லாரும் அந்த பார்வையை முன்வைச்சோம். அதுல தமிழக வெற்றி கழகம் இதுவரைக்கும் அதிகாரபூர்வமா இந்த அளவுக்கு ஒரு இடைவெளியை இதுவரைக்கும் வெளியே சொல்லாத விஜய், நடந்து முடிந்த தாவேகா செயற்குழு கூட்டத்தில் அதன் தலைவர் நடிகர் விஜய் இப்படி ஒரு கருத்தை, அதாவது பாஜக கொள்கை எதிரியோடு எப்பொழுதும் கூட்டணி இல்லை, தேர்தல் உறவு இல்லை, அவர்களோடு இருக்கிற அதிமுகவோடும் உறவு இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை உறுதிப்பட சொல்லியிருக்காரு. அப்படின்னா இப்ப நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தது என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, ஒன்னும் பாஜக அதிமுக தமிழக வெற்றி கழகம் ஒரு அணியா கூட இணையதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தாங்க. நயினார் கூட அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு பேசுவோம்னு சொன்னாரு, முருகன் அப்படி சொன்னாரு. ஆனா அதுல இருந்து அப்படி ஒரு சந்தேக நிழல் தமிழக வெற்றி கழகத்தின் மீது, விஜய் மீது படர்ந்து விடக்கூடாதுங்கிறதுல நீண்ட யோசனைக்கு பிறகு ஆதவ அர்ஜுனாவும் விஜயும் பிரசாந்த் கிஷோரும் இப்ப இல்ல நாங்க பாஜகவோடு உறவு இல்லை, பாஜகவோடு இணைந்திருப்பதனால் அதிமுகவோடும் உறவு இல்லை, ஆகவே நாங்க தனித்து அப்படின்னா இப்ப 4 முனை போட்டி தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற பொது தேர்தல் 4 முனை போட்டி இருக்கு. அதாவது திராவிட முன்னேற்ற கழக அணி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக அணி, தமிழக வெற்றி கழகத்தினுடைய அணி, நாம் தமிழர். அப்ப 4 முனை உறுதி செய்யப்பட்டு விட்ட ஒன்று என்பதனால இப்ப ஓரளவுக்கு அதுல இப்ப நீங்க சொன்ன மாதிரி அது ஒரு தெளிவு கிடைச்சிருச்சு. சரி, இப்ப தமிழக வெற்றி கழகம் இப்படி எல்லாம் அறிவிச்சதுக்கு அப்புறம் இப்ப ஏதாவது மறுபடியும் அடுத்தடுத்து அவருடைய நகர்வு எப்படி இருக்குன்னு பார்த்தா எதுவும் இருக்காது. ஏன்னா தமிழக வெற்றி கழக விஜய் அந்த கருத்தை தன்னுடைய ஆழ்மனதில் இருந்து சொன்னாரான்னா இருக்காது. அவரு எழுதி கொடுத்த செய்தியை ஒரு மெசேஜ் ஒரு கன்வே பண்ணியிருக்காரு கட்சியினருக்கும் மக்களுக்கும், அவ்வளவுதான். ஆனாலும் அவர் இன்னும் பிஜேபியினுடைய நிழலாக, அதாவது தமிழ்நாட்டினுடைய ஒரு பவன் கல்யாண் மாதிரி தான் அப்படிங்கிறதுல நம்ம இன்னும் உறுதியா அந்த விமர்சனத்தை தொடர்ந்து வைக்கிறோம். இல்ல, திமுகவுக்கு மாற்றாக ஒரு கட்சி வந்துச்சு அப்படின்னாலும் நம்ம இப்படி ஒரு விஷயத்த நம்ம சொல்லியே ஆகணுமா? இல்ல, திமுகவுக்கு மாற்றா முதல்ல திமுக மேடம் நீங்க என்ன விமர்சனத்தை வைத்து விட்டு, எந்த குற்றச்சாட்டை வைத்து விட்டு நீங்க திமுகவுக்கு மாற்றா சொல்றீங்க அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்துக்கு என்ன வயதாகுது, அதனுடைய தலைவருக்கு என்ன அரசியல் புரிதல் அல்ல அரசியல் உள்வாங்குதல் இருக்கிறது, தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கைகள், கோட்பாடு, லட்சியம், சித்தாந்தங்கள் எவை என்பதை பற்றி இன்னும் விஜய் எந்த கூட்டத்திலையும், எந்த உரையாடலிலும், எந்த நிர்வாகிகளோடும் ஊடகவியலாளரோடும் அவர் பேசவே இல்லை. அப்படின்னா நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை அல்லது அவருடைய அணியை வீழ்த்த வேண்டிய அவசியம், வீழ்த்த வேண்டிய கட்டாயம், வீழ்த்த வேண்டிய தேவை தமிழக வெற்றி கழகத்திற்கு எங்கிருந்து வருகிறது அப்படின்னா இதுவரைக்கும் அந்த பதில தமிழக வெற்றி கழகம் சொல்லல. ஆகவே தமிழக வெற்றி கழகத்திற்கு எதற்காக வாக்களிக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்கள் தமிழக வெற்றி கழகத்தை பற்றி கேட்கிற பொழுது அதற்கு இன்னும் விரிவான விடையை விஜய் தராததனால் இன்னும் நம்ம பாஜகவோட ஆளாத்தான் நம்ம விஜயை பார்க்கணும். ஆகவே திமுகவைக்கு மாற்றாக அல்லது திமுகவை பலகீனப்படுத்துவதற்கு பாஜகவில் ஏவப்பட்ட ஒரு கருவி விஜய், கருவி தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறது தான் நம்ம உறுதியோட இப்பொழுதும் சொல்றேன். எதிர்காலத்துல அவர் எப்படி பாஜகவை எதிர்கொள்கிறார், மத்திய அரசினுடைய, ஒன்றிய பாஜக அரசினுடைய, மோடி அமித்ஷா அரசினுடைய அதனுடைய திட்டங்களை, அதனுடைய சட்டங்களை, அது சிறுபான்மை மக்களுக்கு மதசார்பற்ற தன்மையிலிருந்து விலகி இருப்பது, அரசியல் சாசனத்துக்கு எதிரான நடவடிக்கைகளில் தொடர்ந்து ஈடுபடுவது, மூட கருத்துக்களை 140 கோடி மக்கள் வாழுகிற இந்தியா, உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியாவில் மூட கருத்துக்களை பரப்பி மக்களை முழுக்க அறிவு தளத்திலிருந்து, அறிவியல் தளத்திலிருந்து ஆன்மீக தளத்துக்கு, இறை நம்பிக்கையை நோக்கி கடத்துவது என்பது இருக்குதுல்ல, அதுதான் மிகப்பெரிய வேதனையானது, மிகப்பெரிய துன்புயலானது. ஆகவே இந்தியாவினுடைய 140 கோடி மக்களையும் இதிகாசங்களின் பின்னால், புராணங்களின் பின்னால், ஆலயங்களுக்கு இவர்கள் அழைத்து செல்வது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பிற்போக்குத்தனமான அரசியல் பாஜகவினுடைய அரசியல் என்பதனால் நம்ம அரசியல் கடுமையா இந்த பாஜகவினுடைய இந்த மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டத்தை நம்ம கடுமையா, இந்த நோக்கத்தை, இந்த இலக்கை நம்ம கடுமையா தடுத்து நிறுத்த வேண்டிய பெரும் பொறுப்பு நம்மை போன்ற ஜனநாயகவாதிகளுக்கு இருக்குது. ஆகவே மதவாதிகளின், ஆன்மீகவாதிகளின் இறை நம்பிக்கை என்கின்ற பெயரால் அப்பாவி மக்களின் இறை நம்பிக்கையை இவர்கள் மூளைச்சலவை செய்து மதத்தின் பெயரால் பெரும்பான்மை மக்களை ஒன்று திரட்டி அதை தன் வாக்கு வங்கிகளாக மாற்றி அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றி கொண்டு மீண்டும் இந்தியாவின் பெரும்பான்மை மக்களை ஒரு மூடர்களாக, ஒரு கல்வி அல்லது வேலைவாய்ப்பு அல்லது நவீன சமூகம் என்கின்ற இந்த வளர்ந்து வருகிற சமூகத்தை மீண்டும் கற்காலத்தை நோக்கி ஆதிவாசிகளைப் போல, காட்டுவாசிகளைப் போல
இன்னும் சொல்ல போனால் நவீன ஆதிவாசிகளாக, நவீன காட்டுவாசிகளாக இந்திய மக்களை இவர்கள் மடைமாற்றுகிறார்கள் என்பதனால் ஒரு 100 ஆண்டு காலம் இந்தியாவில் ஒரு மனித புரட்சி, பொது உடைமை இயக்கவாதிகளால், காங்கிரஸ் சுதந்திர பேரியக்கவாதிகளால், அல்லது மேலை நாட்டு கல்வி அல்லது மருத்துவம் அல்லது அறிவியலின் மூலமாக வளர்ந்த இந்த சமூகம் அறியாமையிலிருந்து, வறுமையிலிருந்து மீண்டு வருகிற இந்த இந்திய சமூகத்தை சாதிகளாக பல துண்டுகளாக பிரிக்கப்பட்டு மக்கள் கடுமையான நெருக்கடியில், வறுமையிலே கடுமையான துன்பத்தில் உழன்று வந்த இந்த இந்திய தேசத்தை, பாரத தேசத்தை மீட்டு இப்போ ஒரு புதிய நவீன சமூகம் உருவாகி வருவதை இந்த 10 ஆண்டுகளில் மதவாதிகள் மீண்டும் பாஜக, இந்துத்துவ, RSS பரிவார அமைப்புகள் அதிகாரத்திற்கு வந்த பிறகு தினம்தோறும் ஆலயங்களை நோக்கி அரசாங்கங்களே ஆலயங்களை, விழாக்களை நடத்துவது என்பதுதான் பெரும் கொடுமை. உலகத்தில் நீங்க வேற எந்த நாட்டிலையும் இதை பார்க்க முடியாது. அப்ப நீங்க திருச்செந்தூருக்கு நேற்று குடமுழுக்கு, போன மாசம் பூரா நீங்க கும்பமேளா ஒன்று, காசி விஸ்வநாதன் ஆலயம் 40 கோடி 50 கோடி மக்கள், அங்க திருப்பதியில ஒரு நாளைக்கு 1 லட்சம் பேர். அப்படி ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரம் மக்கள் இறைவனை வழிபடுவதற்காக வேலைகளை இழந்து விட்டு கல்வி சாலைகளிலிருந்து, பள்ளியிலிருந்து குழந்தைகளை எல்லாம் அழைத்து கொண்டு வழிபாட்டு தலங்களுக்கு போறாங்க. அதே மாதிரி இஸ்லாமியர்கள் அங்கே மெக்கா, மதீனான்னு வழிபாட்டு தலங்களை நோக்கி இஸ்லாமியர்களை கடத்துவது, கிறிஸ்துவர்களை அதே மாதிரி 24 மணி நேரமும் ஜெபம் செய்வதற்கு தூண்டுவது. அதாவது 24 மணி நேரமும் 10 தொலைக்காட்சியில் வைத்துக் கொண்டு இயேசு அழைக்கிறார், இயேசு ஏதோ உங்களை தழுவுகிறார், நீங்க உங்களுடைய எல்லா துன்பங்களுக்கும் மீட்பராக இயேசு அழைக்கிறார், இயேசு வருகிறார்னு சொல்றது. அப்ப இந்தியாவில் இருக்கிற நம்முடைய இந்த மக்கள் 3 மதத்தின் பக்கம் அரசாங்கமே நகர்த்துவது என்பதுதான் பெரும் கொடுமை என்பதனால நம்ம பாஜகவை இந்த நோக்கத்திலிருந்து விஜய், தமிழக வெற்றி கழகம் எங்க தடுக்குது? ஆகவே நம்ம விஜயை விமர்சிக்கிறோம், தமிழக வெற்றி கழகத்தை விமர்சிக்கிறோம். தமிழக வெற்றி கழகத்திற்கு என்று அரசியல் நோக்கம் இல்லை, நாட்டு மக்களின் மீது எந்த அக்கறை இல்லை. ஆகவே இந்தியாவின் 140 கோடி மக்களின் நன்மை கருதி, தமிழ்நாட்டினுடைய 8 கோடி மக்களின் நன்மை கருதி விஜய் தமிழக வெற்றி கழகம் எங்கும் தன்னுடைய பரப்புரையில் ஒரு வார்த்தை கூட பேசாததனால் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாற்றாக எனக்கு வாக்களியுங்கள் என்கின்ற சொல்லுகிற தார்மீக உரிமையை விஜய் இழக்கிறார். விஜய் தகுதியற்றவர் என்பதனால் நம்ம விமர்சிக்கிறோம். இப்போ விஜய் நிறைய ரோட் ஷோ நடத்துறாரு. விஜய் அவர்கள் ஒருவேளை தனி பெரும்பான்மையில நின்று ஒரு கணிசமான வாக்குகளை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லையா, இப்ப அது என்னன்னா, இப்ப அவருக்கு ஒரு வாய்ப்பு, இப்ப ஆட்சியில் பங்கு அப்படின்னு ஒரு அந்த இந்த நச்சு கருத்துக்கு அல்லது அவருடைய விருப்பத்திற்கு ஒரு இனிப்பை தடவி தருகிறார். அப்ப நீங்க கூட்டணி ஆட்சியில் பங்கு, ஒரு கூட்டணி ஆட்சின்னு இவர் ஒரு பலகீனமான நிலையிலிருந்து பலகீனமான இதர சமூக இயக்கங்களை இவரோட ஒரு 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 நட்பு பாராட்டுவதற்கு வாய்ப்பற்ற வளர்ந்து வருகிற சின்ன சின்ன கட்சிகள் இவரோட போய் மேடையை பகிர்ந்து கொள்வார். அது ஒரு அங்கீகாரம் இவருக்கு கிடைக்கிற வாய்ப்பு சூழல் இருக்கு. இப்ப திமுகவோ அதிமுகவில் நிராகரிக்கப்பட்ட எளிய சமூக இயக்கங்கள், மதம் சார்ந்து இயங்குகிற சிறுபான்மை இயக்கங்கள் விஜயின் தமிழக வெற்றி கழகத்துல போய் இணைந்து தொகுதிகளை பகிர்ந்து கொண்டு மேடைகள்ல இவர்கள் இந்த திமுக அரசுக்கு எதிராக தான் பேச போறாங்க. அப்ப இவர்கள் அந்த கருத்துல இப்ப திமுகவுக்கு ஒரு ஒரு கணிசமான சேதத்தையும், தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு கணிசமான ஒரு விழுக்காடு 2 விழுக்காடு வாக்குகளை அது உந்தி தள்ளும். அது விவாதத்துல ஒரு 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 முக்கியமான ரோல் பிளே பண்ணும். அதுல எல்லாம் நமக்கு ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. ஆனாலும் அதிகபட்சமா ஒரு 6 விழுக்காடு 7 விழுக்காடு 8 விழுக்காடு வாக்குகளை விஜயால் நகர்த்த முடியாது. அந்த 7 விழுக்காடு 8 விழுக்காடு வாக்குகள் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து 2, அதிமுகவில் இருந்து 2, 3, நாம் தமிழில் இருந்து 1, 2, இப்படித்தான் இவங்க அந்த 3 எதிர்முனையில் இருக்கிற வாக்குகளில் 2 விழுக்காடை சேதப்படுத்தி தனக்கு ஒரு 3-4 விழுக்காடு என்று சேதப்படுத்தி கிட்டத்தட்ட ஒரு 7 விழுக்காடு 8 விழுக்காடு வாக்குகளை மட்டும் பெற்று எந்த தொகுதியிலும் வெற்றி பெற முடியாத நிலை தான் இருக்கும். அப்ப நீங்க இப்பவே பாத்தீங்கன்னா, நீங்க ஏற்கனவே அங்க முஸ்தபா அப்படின்னு ஒரு நம்ம இஸ்லாமிய அடையாளத்தோடு தமிழ்நாடு முஸ்லீம் லீக் என் 6 நண்பர் தான், சகோதரர் தான் அதுல இருக்காரு. அப்ப விஜய் தான் முதலமைச்சராக்குன்னு சொல்றாரு. இப்ப STB இதுக்கு ஆதரவா சாதகமா பேசுறத இப்ப நம்ம பார்க்கிறோம். அப்ப இது மாதிரியான இப்ப இந்த மாதிரி அந்த மக்களுக்கு அந்த வாய்ப்பு விருப்பம் இல்லைன்னா கூட அந்த மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிற அமைப்புகள், தலைவர்கள் விஜயை ஒரு நட்பு சக்தியா பாக்குறாங்க. இதுதான் இப்ப நம்ம தமிழ்நாட்டு அரசியலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை அணியின் பலத்தை, அதனுடைய நம்பிக்கையை உரசி பார்க்கிறதுங்கிறத நம்ம கவனமா பார்க்க வேண்டியது. ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம் இந்த 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் இன்னும் நுட்பமா, ஆழமா, கவனமா கையாளணும். ஆகவே நம்ம இந்த நிலையில தமிழக வெற்றி கழகம் ஓரளவு இது பேசுபொருளா மாத்துது. அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்க்கட்சி அந்தஸ்து அல்லது இருதுருவ திராவிட அரசியலுக்கும் இது சவாலா இருக்கு. அப்ப இந்த சவாலில் இருந்து அதிமுகவும் எச்சரிக்கையா இருக்கணும், திமுகவும் எச்சரிக்கையா இருக்கணும்.
பாஜகவுக்கு வேணா இது நன்மை பயன். ஆகவே இதுல பாஜக, அதனாலதான் நம்ம அதை சொல்றோம். பாஜகவினுடைய ரஜினியை வர வைத்து ரஜினியை கருவியாக பயன்படுத்தி தமிழ்நாட்டில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கு முயன்றார்கள். தமிழ்நாட்டை சாராத ஒருவர், தமிழ் மண்ணை, மொழியை, இனத்தை நேசிக்காத ஒருவர், பகுத்தறிவு அல்லது இந்த நவீன சீர்திருத்த கருத்துக்களை ஏற்காத ஒருவரை இங்கு வந்து அடுத்த முதலமைச்சர், இதோ மூத்த நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினி வருகிறார் என்று அழைத்தது யாரு? பாஜக தான். பாஜகவை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் தமிழ் மண்ணை, தமிழ் மண்ணிலிருந்து ஒருவர் ஆளக்கூடாது. ஒரு கருத்தியல்வாதி, சித்தாந்தவாதி இந்த மண்ணில் ஆளக்கூடாது. திரையரங்குகளிலே தமிழ்நாட்டு மக்கள் தலைவனை தேடி அலைகிற இந்த பாமர கூட்டத்தை இவர்கள் ஒன்று ஆலயத்திலிருந்து இறைவனின் பெயரால் அழைத்து வந்து அரசியலில் தலைவனாக்க முயற்சிப்பார்கள் பாஜக காரர்கள், இந்துத்துவவாதிகள், மதவாதிகள். இன்னொன்று, திரையரங்கிலிருந்து நடிகர்களை அழைத்து வந்து நாடாளுவதற்கு அமர்த்துவது பாஜகவுடைய சூழ்ச்சி, சதி, திட்டம் இருந்தால் அதுக்கு இப்ப ரஜினியை முயன்றார்கள். ரஜினி வர மறுத்து விட்டார். இன்னும் கொஞ்சம் சின்ன வயசா இருக்கிறதுனால அந்த தம்பியை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார்கள் விஜயை. ஆகவே நம்ம வந்து ரொம்ப கவனமா, எச்சரிக்கையா தமிழ்நாட்டு மக்கள் கவனமா இருந்து இந்த அரசியலை அணுக வேண்டும். அதில் வெற்றியை உறுதி செய்வதில் அதிமுகவோ திமுகவோ இன்னும் கூடுதல் கவனத்தை செலுத்தி இவர்கள் அந்த விமர்சனத்தை வைக்கணும். இப்ப நீங்க கவனமா பாருங்க, விஜயை அதிமுகவும் பாஜகவும் விமர்சிக்கவே இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் கூட இன்னும் கடுமையா நேரடியா விமர்சிக்கல. ஒரு பொறுத்திருந்து பார்ப்போம் சொல்லுங்க. இப்ப கூட நீங்க சித்தார்த் வந்து இப்ப விஜய் அடுத்து பரப்புரையை தொடங்கி விட்டாரா? ஆம், அதற்கான நாட்களை குறைத்திருக்கிறார்கள், திட்டமிட்டிருக்கிறார்கள். செயற்குழுவில் அவர் முதலமைச்சர் வேட்பாளர், அப்புறம் அவர் வந்து பரப்புரையை துவக்குகிறார். அதுல மதுரையில் ஒரு மாநாடு, அப்புறம் 5 மண்டல மாநாடு, 120 மாவட்ட மாநாடு அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. இவைகளெல்லாம் செயல் வடிவம் பெறுகிற பொழுது அதனுடைய தாக்கத்தை நம்ம மதிப்பீடு செய்யலாம். இதுவரை விஜயால் ஒரு தனித்து ஒரு வலிமையான ஒரு தத்துவ தலைவனாக, ஒரு மாற்றத்தைக்கான உறுதியோடு களத்துக்கு வருகிற ஒரு அரசியல்வாதி, அரசியலாளர் அப்படிங்கிற பார்வையை, அப்படிங்கிற தகுதியை இன்னும் விஜய் பெறவில்லை என்பதனால் இந்த விஜயனுடைய இந்த முயற்சி பலனளிக்காது அப்படின்னு நம்ம தனியார் சொல்லுடைய மதிப்பீடு. இப்ப தமிழக வெற்றி கழகத்துக்கு என்னால இப்போதைக்கு எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் தற்காலிகமாக ஒதுங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி இருக்கிறாரு. அதை எப்படி பாக்குறது சார்? இல்ல, இந்த சிக்கல் தான். இப்ப நீங்க பிரசாந்த் கிஷோருடைய முழு விருப்பத்தை விஜயால நிறைவேற்ற முடியாது. நான் தான் அந்த முதல் விமர்சனத்தை வச்சேன். அதாவது, நீ தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டின் மக்களுக்காக துவக்கப்பட்டிருக்கிற ஒரு பிராந்திய கட்சிக்கு ஒரு வடநாட்டிலிருந்து வந்து ஒரு இந்திக்காரர், நீ இந்தியை எதிர்த்து தமிழை வளர்க்க நினைக்கிற ஒரு விஜயாகிய நீங்கள் ஒரு வடநாட்டு இந்திக்காரரை இந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு, அதனுடைய வெற்றிக்கு நீங்க ஒரு ஆலோசகராக நியமித்திருப்பதே அடிப்படையில் பிழை, கருவில் குற்றம்னு சொன்னது தனியரசு தான். அப்ப அவர்களுக்குள்ள இந்த உறவால், இந்த நட்பை பயன்படுத்தி கொண்டு இவர்களுக்கு களத்துல வேலை செய்ய முடியாது. இப்ப பீகார்ல எப்படி துண்டு துண்டா பல்வேறு இயக்கங்களை, கட்சிகளை உடைத்து அங்கு ஒரு தனிப்பெரும்பான்மை இல்லாத சூழலில் கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டு காலம் 30 ஆண்டு காலம் அரசியல் செய்து பீகார் இன்னும் வளர முடியாம கிடக்கு. நேற்று கூட பாஜகவின் முன்னணி நிர்வாகியை தலைநகர் பாட்னாவிலேயே சுட்டு படுகொலை செய்கிறார். நாளெல்லாம் அங்க பெரிய சட்டம் ஒழுங்கு பெரிய சவாலா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். துப்பாக்கி கலாச்சாரம் அங்கதான் அதிகமா இருக்கு. ஆகவே இந்த நிலையெல்லாம் வந்து நீங்க தமிழ்நாட்டில் வராமல் இருப்பதற்கு தமிழ்நாட்டினுடைய இப்போதைய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின், திமுக அரசு, அதனுடைய கூட்டணி இங்கு தத்துவ இயக்கமாக, தத்துவ கூட்டணியாக தமிழ் மக்களின் பேரன்பை பெற்று அது வலிமையா இருக்கு. அதுக்கு சவாலா வருகிற அளவுக்கு இப்ப நீங்க பிரசாந்த் கிஷோருடைய ஆலோசனையை பெற்று விஜயோ ஆதவர்ஜினாவோட செயல்பட முடியாது. ஏன்னா ஆதவர்ஜினாவே விஜயை தவறா வழிநடத்துறாரு. அப்ப விஜயை பால்படுத்துவதற்கு, விஜயை பலகீனப்படுத்துவதற்கு ஆதவர்ஜினா ஒரு ஆள் போதும். ஆகவே அவர் விடுதலை சிறுத்தைகளிலிருந்து வெளியேற்றப்பட்டு, ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வியூக வகுப்பு பிரிவிலிருந்து வெளியேற்றப்பட்டு, இப்பொழுது வேறு வழி இல்லாமல் விஜயின் பக்கம் வந்து நிற்கின்ற ஆதவர்ஜினா ஒரு தலித்தை முதல்வராக்குவேன்னு சொல்லி விடுதலை சிறுத்தையில் இருக்கிற வரைக்கும் மிகப்பெரிய குற்றச்சாட்டை, பரப்புரையை செய்த ஆதவர்ஜினா தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த பிறகு ஏன் நீங்க வந்து ஒரு தலித்தை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஆக்குவதுதான் தமிழக வெற்றி கழகத்தின் ஒரே நோக்கம், விஜய் முதலமைச்சர் ஆக மாட்டார், தமிழக வெற்றி கழகத்திலிருந்து ஒருவர் தலித் பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒருவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆவார்னு ஏன் ஆதவர்ஜினா இது வரைக்கும் பேசல? அதுதான் சூழ்ச்சி. ஆகவே தமிழ்நாட்டை சாராத ஆதவர்ஜினா போன்றவர்கள் தான் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆலோசகர்களாகவும் விஜயின் தளபதியா இருக்கிறாரு. அதே மாதிரி பிரசாந்த் கிஷோர் இந்திக்காரர் தான் அவருக்கு ஆலோசகராக இருக்கிறாரு. பெரும்பாலும் நீங்க அங்க அந்த அணியில யாருமே அரசியல் தெரிந்தவர்களே இல்லை. ஆகவே தமிழக வெற்றி கழகம் ஒரு வலிமை பெற முடியாது. திரைப்பட மோகத்தால், திரைப்பட இந்த நுகர்ச்சி, நடிகர் என்கின்ற அந்த பிம்பம், அது அவர்களுக்கு இடம் குவித்து வைத்திருக்கிற பணம், ஆதவர்ஜினாவிடம் இருக்கிற லாட்டரி பணமும், விஜய் இருக்கிற திரைப்பட படத்தில் சம்பாதித்த பணமும் அவர்கள் ஓரளவு ஊடகத்தை கவர்கிற வாய்ப்பு இருக்கு.
ஆகவே ரொம்ப கவனமா இந்த முறை இந்த தேர்தலில் விஜயை பலகீனப்படுத்துவதற்கு ஏற்கனவே இந்த திராவிட இயக்க அரசியல், பகுத்தறிவு பொதுவுடைமை அரசியல் இந்த சூழ்ச்சிக்கு இரையாகி அதுல யாரும் இணைந்து விடக்கூடாது, அது வலிமை பெற்று விடக்கூடாது என்பதுல தமிழ்நாட்டில் இருக்கிற முன்னணி அரசியல் கட்சிகளும் ரொம்ப கவனமா தமிழ்நாட்டினுடைய தொலைதூர அரசியல் தேவைகளை முன்னிட்டு நம்ம கவனமா எச்சரிக்கையா இருக்கணுங்கிறதையும் நம்ம தொலைக்காட்சி மூலமா நான் பதிவு செய்யறேன். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பந்தமைக்கு நன்றி சார். மிக்க மகிழ்ச்சி சித்தார்த். நன்றி, வணக்கம்.